ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 190 ஆரம்பிக்கிறது. ஆனால் இது சைவமான கதை, சைவர்கள் சொல்கிற கதை. வைஷ்ணவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், வருத்தப்படுவார்கள், ஆட்சேபிப்பார்கள். பிரம்மா தப்பு பண்ணியதாக இன்னும் சில கதைகளும் உண்டு. கண்டியூர் கதை கூட அப்படித்தான். இல்லாவிட்டால் அவருக்கு ஆதியில் இருந்த 5 தலைகளில் ஒன்றை ஈஸ்வரன் எதற்காக கொய்ய வேண்டும்? இதுவும் சைவமான கதைதான். விஷ்ணு கோயில்கள் எல்லாம் ஏன் பிரம்மாவுக்கு சந்நிதி இல்லை? வைஷ்ணவர்கள் உட்பட சகல இந்துக்களும் தானே பிரம்மாவுக்கு வழிபாடு இல்லாமல் வைத்திருக்கிறார்கள். சிவசுதர்களான விக்னேஸ்வரருக்கும் சுப்பிரமணியருக்கும் ஜாம் என்று பூஜை உற்சவம் நடக்கிறது போல விஷ்ணுவின் சுதரான பிரம்மாவுக்கு ஏன் இல்லை? பிரம்மாவுக்கு வழிபாடு இல்லாததற்கு வைஷ்ணவர்கள் ஏதாவது கதை காரணம் சொல்கிறார்களா என்று தெரியவில்லை. இப்பொழுது ஒன்றும் ஞாபகம் வரவில்லை. ஸ்ருதியிலே, அதாவது வேதத்திலே உள்ள பிராமணங்கள் என்ற பிரிவுகளில் பிரஜாபதி தப்பு பண்ணியதாக கதை இருக்கிறது. பிரஜாபதி என்பது பிரம்மாதான். சகல இந்துக்களுக்கும் வேதம் ஆதாரமாக இருப்பதால் அந்த பிராமண கதை காரணமாகவே வைஷ்ணவர்கள் உள்பட எல்லோரும் அவரது வழிபாட்டை நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லலாம் என்று பார்த்தால் அதுவும் சரியாய் வரவில்லை. வேத காலத்துக்கு அப்புறம் வெகு நாள் வரையில் பிரம்மாவுக்கு வழிபாடு நடந்துதான் வந்திருக்கிறது. கஷ்டம் என்றால் தேவர்கள் அவரிடம்தான் முதலில் ஓடி இருக்கிறார்கள். அசுர ராட்சசரில் பலரும் அவரை குறித்து தபசிருந்தே பெரிய வரங்கள் பெற்றிருக்கிறார்கள். முழுமுதல் தெய்வமாக அவர் வணங்கப்பட்டதாக தெரியாவிட்டாலும் முக்கிய தேவர்களில் ஒருவராக மதிக்கப்பட்டிருக்கிறார். அப்புறம்தான் இது அப்படியே நின்று போய்விட்டதாக தெரிகிறது. வைஷ்ணவர்களும் ஏன் நிறுத்திவிட்டார்கள்? நாம் பொழுது விடிந்தால் 100 தப்பு பண்ணி கொண்டிருக்கும் போது பிரம்மா போன்றவர்கள் தப்பு பண்ணிய கதைகளை சொல்லவே பிடிக்கவில்லை. சாமியாம் இப்படி தப்பு பண்ணித்தாம் என்று நாசிகரில் கேலி செய்வது இவற்றை காட்டிதான். அதனால் சைவமாக பார்த்தது போதும், வைஷ்ணவாக வேறு துருவ வேண்டாம் என்று தோன்றுகிறது. ஒன்று வேண்டுமானாலும் சொல்லலாம். அது என்ன? விஷ்ணுவுக்கு ஒரு பிள்ளை பிரம்மா, இன்னொரு பிள்ளை உண்டு, அவன்தான் மன்மதன். 2 பேரும் லக்ஷ்மியின் சம்பந்தம் இல்லாமலே பிறந்தவர்கள். பிரம்மா விஷ்ணுவின் நாபி கமலத்தில் உண்டானார். மன்மதனை அவர் மானசீகமாக ஒரு பிள்ளை உண்டாகட்டும் என்று மனசினால் நினைத்த மாத்திரத்திலே சிருஷ்டித்து விட்டார். அதனால் மனசிஜன் என்று அவனுக்கு பெயர். பிரம்மா கமலஜர். 3வது பிள்ளையாக மகாவிஷ்ணு மோகினி ரூபத்தில் சிவனிடம் பெற்ற சாஸ்தா இருக்கிறார். அவருக்கு பூஜை இருக்கிறது, பெருசாக விருத்தியாகியும் வருகிறது. பிரம்மாவுக்கு பூஜை இல்லை, மன்மதனுக்கும் இல்லை. இதற்கு ஒரு காரணம் தோன்றுகிறது. மன்மதன் பிரம்மா இருவருமே ஒரு ஜீவன் ஜன்மா எடுப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் தானே. புத்திரோத்பத்திக்கு காரணமான வேகத்தை மன்மதன் உண்டாக்குகிறான். அப்புறம் எந்த ஜீவன் எந்த பிண்டத்தில் புகுந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்து பிரம்மா ஜென்மாவை கொடுக்கிறார். அத்தனை கஷ்டமும் நாம் ஜென்மா எடுத்ததால் தானே தெரிகிறது. சகல சமயாச்சாரங்களும் சாதனைகளும் ஜென்ம நிவர்த்தி என்று ஒன்றுக்காகத்தானே இருக்கிறது. இதனால்தான் ஜென்மா ஏற்பட காரணமான பிரம்மாவுக்கு வழிபாடு இல்லாமல் இருக்கிறது என்று தோன்றுகிறது. மன்மதனுக்கும் இதே காரணம்தான். கூடுதலாக இன்னொன்றும், எல்லா வேகங்களிலுமேயே மகா பொல்லாததாக வெறி பிடித்ததாக இருப்பதை உண்டாக்கி ஜீவனை அலைக்கழிப்பவன் அவன்தானே. ஆனால் அவனை பற்றி இப்பொழுது கேள்வி இல்லை. பேச்சுவாக்கில் அவன் விஷயம் வந்துவிட்டது. குருவை மும்மூர்த்தியாகவும் சொல்லியிருக்கிறது என்று பார்த்ததில் முதல் மூர்த்தியான பிரம்மாவை பற்றி தான் விசாரித்துக் கொண்டிருந்தோம். கஷ்டத்துக்கெல்லாம் காரணமான பிறவிக்கு அவர் காரணமாய் இருக்கிறாரே என்பதால் தான் இவருக்கென்ன வழிபாடு என்று கோபித்து கொண்டு நிறுத்திவிட்டோமோ என்னவோ என்று சொன்னேன். பூர்வ காலங்களிலும் அவர்தானே சிருஷ்டிகர்த்தா. அப்பொழுதெல்லாம் அவருக்கு நிரம்ப மரியாதை நடந்திருப்பதாக சொன்னீர்களே என்று கேட்டால், அந்த பூர்வ காலங்களில் இத்தனை அதர்மமும் பாபமும் அதனால் விளையும் கஷ்டங்களும் இயற்கை உட்பாதங்கள் என்பவை கூட மனிதர்கள் செய்கிற பாபத்தின் விளைவாக ஏற்படுபவைதான். இவையும் இல்லை. துஷ்டசக்திகள் என்றைக்கும் இருக்கத்தான் செய்திருக்கின்றன என்றாலும் பிற்காலத்தில் ஆனது போல அவை பூர்வத்தில் தலைவரித்து ஆடவில்லை. அதனாலேயே இந்த லோகத்தில் ஜீவ யாத்திரை நடத்துவது, ஜன்மா எடுப்பது என்பது இப்பொழுது போல அப்பொழுது அவ்வளவு நொந்து கொள்ளும்படியாக இருந்திருக்காது. தெய்வ சம்பந்தமாக அநேக விஷயங்கள் எங்கு பார்த்தாலும் நடப்பதாகவும், யாக யக்யாதிகள் நிரம்ப நடப்பதாகவும், அவதார புருஷர்களும் மகான்களும் ரிஷிகளும் நிறைய இந்த பூலோகத்தில் சஞ்சரிப்பதாகவும்
இருந்த அந்த காலத்தில் ஜென்மா ஏன் கொடுத்தார் என்று பிரம்மாவிடம் ரொம்ப கோபப்பட வேண்டி இருந்திருக்காது என்று சமாதானம் சொல்லலாம். வைஷ்ணவ ஆலய மூர்த்திகள். வைஷ்ணவர்களின் கோயில்களை எடுத்துக்கொண்டால் அங்கே நவக்கிரகங்கள் கூடத்தான் கிடையாது. பெருமாளோடு இணை பிரியாத தாயார், அவருடைய வாகனம், அவருடைய அவதாரங்கள், அவரையே சேர்ந்த பார்ஷதர்கள், அவருடைய பக்தியிலே சதாவும் திளைத்து கொண்டிருக்கும் ஆழ்வார்கள், வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு ஏற்பட்ட ஆச்சாரிய புருஷர்கள் என்பதாக முழுக்க முழுக்க விஷ்ணு சம்பந்தம் இருப்பவர்களுக்குத்தான் அவருடைய ஆலயங்களில் இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். நவக்கிரகங்களை இப்படி சொல்ல முடியாதவல்லவா? வைஷ்ணவர்களை பற்றி மறந்தும் புறந்துழார் என்பார்கள். பெருமாள் அப்புறம் பெருமாளே சகலமும் என்று அவருக்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், சேவை செய்கிறவர்கள், வைஷ்ணவ சித்தாந்த பிரவர்த்தகர்கள் ஆகியவர்கள் தவிர புறம்பாக உள்ள எவரையும் அவர்கள் தொழமாட்டார்கள். பிரம்மா விஷ்ணுவின் சாட்சாத் புத்திரர் தான். தகப்பனாரை மிகவும் மதித்து அவருக்கு அடங்கியே இவர் இருந்ததாகத்தான் புராணங்களிலிருந்து தெரிகிறது. ஆனாலும் அவரிடமே உருகி உருகி பக்தி பண்ணிக்கொண்டு தாசியம் பண்ணிக்கொண்டு அவர் இருப்பதாக தெரியவில்லை. சிருஷ்டி என்று தனக்கு தனி ஆபீஸ் வைத்துக் கொண்டுதான் நடத்தி வருகிறார். அதாவது வைஷ்ணவர்கள் முழுமுதற் கடவுளாக கருதும் நாராயணனே திரிமூர்த்திகளில் ஒருவரான பாலனகர்த்தாவாக ஒரு வேஷம் போட்டுக்கொள்ளும் போது அந்த திரிமூர்த்திகளில் இன்னொருவராக, அதாவது அவருக்கு சமஸ்தானத்தில் இருப்பவர் போல இவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். பெருமாளின் அவதாரமாகவேயோ அல்லது அடியாராகவோ இருப்பவருக்குத்தான் வைஷ்ணவ ஆலயங்கள் இடம் தருமே தவிர அவருக்கு சமதை மாறி ஒரு ஸ்தானத்தில் உள்ள இன்னொருவருக்கு தராது. அதனால்தான் விஷ்ணு ஆலயங்களிலும் பிரம்மா இல்லை போலிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.